இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பி போகணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே வந்துட்டு நந்தினியும் ரேணுகாவும் வந்துட்டு இவங்க எதுக்காக இப்போவே வந்து கல்யாண மண்டபத்துக்கு போகணுன்னு இவ்வளோ இது ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரியலேன்னு சொல்கிறாங்க. ஜனனி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கக்கா, தயவு செஞ்சு நீங்கள் இப்போ அவங்க கூட கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு போங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும், நீங்கள் கிளம்பி கூட போங்கன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நந்தினியும் ரேணுகாவும் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே பார்த்திங்கன்னா ஜீவானந்தம் ஒரு டீ கடையில் வந்துட்டு டீ குடிச்சிட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. அங்கே பிஸ்கெட்டுக்கு சொல்லியிருக்காரு காசு கொடுத்துட்டு. அங்கே இருக்க பையன் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக அதே இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு ஜீவானந்தத்தை பார்த்துட்டாங்க. ஆல்ரெடி அவருக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டு இருக்கிறனால அங்கே இருக்க போலீஸ் வந்து ஜீவானந்தத்தை பார்த்தோன்னே ஷாக் ஆகி போயிட்டார். உடனே வந்துட்டு இங்கேருந்து போன அந்த போலீஸ்காருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அந்த ஜீவானந்தத்தை நான் இங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் வந்துடுறாரு. வந்துட்டு இங்கே தான் சார் பார்த்தேன், அதுக்குள்ளே அவன் போயிட்டான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அங்கே போய்ட்டு டீக்காக சொல்லிவிட்டு இங்கேருந்து போனவரும் அங்கேருந்து போன போலீஸ்காரங்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜீவானந்தம் போலீஸ்காரங்க நோட் பண்ணிடுறாங்க, நம்மளை தேடி தான் வந்திருக்காங்கன்றது அவங்க பேசுகிறத வச்சு புரிஞ்சுக்கிறாரு. சரி அங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நைஸாக அப்படியே அங்கேருந்து மெதுவாக நடந்து போயிட்டுருக்கிறாரு. அப்போ கரெக்டாக அந்த கடையில் வேலை செய்கிற ஒரு குட்டி பையன் வந்துட்டு சார் சார் சார்னு கூப்பிட்டுருக்காங்க. என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க கேட்க, இல்லை ஒருத்தர் வந்துட்டு பிஸ்கெட் வேணும்னு காசு கொடுத்தாரு, ஆனால் வாங்காமலே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எப்படி இருப்பான், இப்படி இருப்பானா பாருன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இவரே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜீவானந்தம் தான் உடனே பிடிச்சாட்டணும், வாங்க வாங்க வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. போயிட்டு வண்டி எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஜீவானந்தம் நேராக ஓடி போகிறாரு. ஜீப் கிட்டே போயிட்டு பார்கவி கிட்ட உடனே வா, வந்து போலீஸ்காரங்க எல்லாம் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம இங்கேருந்து போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஜீப்பில் உட்கார வச்சுட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. இவங்க ஒரு பக்கம் ஜீப் ஃபாலோ பண்ணால் ஜீவானந்தம் ஒரு பக்கம் வேகமாக ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. போலீஸ் வந்துட்டு ஜீவானந்தத்தையும் பார்கவியும் பிடிக்கக்கூடாது, கரெக்டாக இவங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது ட்விஸ்ட்டாக வந்துட்டு பார்கவியும் ஜீவானந்தனும் வந்துட்டு நிற்கணும். அந்த நேரம் பார்த்து ஈஸ்வரியும் வந்து கரெக்டாக குணசேகரன் பண்ண விஷயத்தையெல்லாம் சொல்லி அவரை வந்துட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுடணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் வந்தாலும் சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்துட்டு ஜீவானந்தத்தையும் பார்கவியும் போலீஸ் பிடிச்சி வச்சுட்டு இருக்க மாதிரி ஃபைனல் டச்சிங்காக வந்துட்டு ஈஸ்வரி வந்து கல்யாணத்தை நிறுத்தும் போது பார்கவியும் ஜீவானந்தமும் எதிர்பாராத விதமாக அங்கே வந்து நிற்க, அதுக்கப்புறம் தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் சந்தோஷமாக ஈஸ்வரி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த ஸ்டோரி லைன் போக போகுது, நீங்கள் எப்படி போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.